குறிப்பா தமிழ்நாட்டின் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு, காவல்துறையை தாக்குகின்ற இந்த சமூகங்களில் ஈடுபடுகின்றவர்கள் பெரும்பான்மையா வட இந்திய தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. வட இந்தியாவிலிருந்து இங்கு வருகின்றவர்களை கண்காணித்து முறைப்படுத்த அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா என்பதையெல்லாம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டை சாராத வட இந்தியர்களும் ஏனைய நாட்டினவர்களும் செய்கின்ற குற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்த முடியும், கண்காணிக்க முடியும். இப்பெல்லாம் வட இந்தியர்கள் நேற்று பார்த்தா ஒரு பேருந்துல கண்டக்டர் அடிக்கிறாங்க, அதுக்கு முதல் நாள் பார்த்தா தமிழ்நாடு காவல்துறையை துரத்தி அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நாமக்கல், திருப்பூர் பகுதியில உள்ளூர் தொழிலாளர்களை விரட்டி அடிக்கிறாங்க. இதையெல்லாம் மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை காண வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி வருகிறேன்.